Good morning to everyone. Today I'm going to talk about how to do a machine learning model in a Python. பைத்தானில் எப்படி நம்ம மெஷின் லேர்னிங் மாடலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்னால எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷினுக்கு நம்ம புகுத்துறது. அது எப்படி நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் மூலிமா ஃபீட் பண்ணி அந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய மெஷின்ஸ் வந்து அதுக்குள்ளே நம்ம அல்காரிதம் போட்டு வைக்கணும். அந்த அல்காரிதம் அந்த டேட்டாவும் அந்த அல்காரிதமும் ப்ராசஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ வேல்யூ கொடுத்தா இந்த வேல்யூக்கு இதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இப்படி வந்ததுன்னா இதுதான் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மெஷின் லேர்னிங்ஸ் சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இதில் வந்து இன்னைக்கு வந்து சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்ஸ் மாத்திரம் பார்க்கலாம். மேபி இன் ஃபியூச்சரில் வந்து நான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்ஸ் ப்ரோக்ராமிங்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போது ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூவை வந்து ஒய் வேல்யூவை வந்து எக்ஸ் வேல்யூஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு எக்ஸ் வேல்யூ மாத்திரம் தெரியும், நீ எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லி ஒய் வேல்யூ வேணுமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ, அதை பேஸ் பண்ணி நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன் நீ ப்ரெடிக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது தான். எக்ஸ் வேல்யூ வந்து ஒய் வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ வந்து என்னுடைய இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒய் வேல்யூ வந்து சேலரி. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் டேட்டாவை நான் கொடுத்துருப்பேன். இவ்வளோ இயரில் நான் இவ்வளோ சேலரி வாங்குறேன், இவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் கம்ப்யூட்டருக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பை யூஸிங் அ டேட்டா செட் அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற அல்காரிதம் சிம்பிள் லீனியர் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ அப்படின்னு நான் கொடுத்தா அது பேஸ் பண்ணி என்னுடைய சேலரி இவ்வளோன்னு சொல்லிடும். ஸோ அது மாதிரி தான் இதை க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, அதை வச்சு அந்த மாதிரி டூ லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன் லெவல் எவ்வளோன்னு டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ரைஸ், நீ இவ்வளோ உன்னோட ஹவுஸோட ப்ரைஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னா உன்னுடைய ஹவுஸ் ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் வித்தின். ஏன்னா நமக்கு ஏற்கனவே டேட்டாஸ் தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இட்ஸ் குட் பி மோர் தென் 15 lakhs ஆர் மோர் தென் 10 lakhs அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீ வந்து எவ்ரிடே 2 hours இன்வெஸ்ட் பண்ணுற எஜுகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் உன்னுடைய எக்ஸாம் ஸ்கோர் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு கம்பெனியே ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளோ சேல் பண்ணோம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுதான் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் கோடு எழுதியிருக்கேன். அந்த கோடு எழுதுறதுக்கு தான் நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மேட் பிளாட் லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்கில் லேர்ன் மாடல் லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா டெஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு, நான் டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் என்னோட ஆர் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பாண்டஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா என் டேட்டாவை லோட் பண்ணுறதுக்காக. ஸோ டேட்டான்னு அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன்னா அது என்னதுன்னு எல்லாருமே கேட்பீங்க. ஸோ டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 5 இயர் 6 இயர் டேட்டாவை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம சிஸ்டத்தில் ஃபீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நியூவாக என்ன வரும், நியூவான ஒரு டாஸ்க்கு ஒரு சினாரியோ கொடுத்தா அதை பேஸ் பண்ணி 6 மந்த்தாக இவ்வளோ 6 இயர்ஸ் 7 இயர்ஸாக இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் இவ்வளோ தான் நீங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னால் இவ்வளோ தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இவ்வளோ தான் அமௌண்ட் வாங்க போகிறீங்க சேலரி அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது. சரி, அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து எனக்கு சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது, ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 9 காலம்ஸ் இருக்குது. இந்த டேட்டாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏஜ், ஜெண்டர், எஜுகேஷன், என்ன ஸ்கோர் இருக்குது, இன்ட்ரோவர்ஷன் ஸ்கோர், சென்சிங் ஸ்கோர், திங்கிங் ஸ்கோர், ஜட்ஜிங் ஸ்கோர், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பார்த்தாலே தெரியுது இந்த டேட்டா செட் இஸ் பிலாங்ஸ் டு ஸ்டூடெண்ட். இது ஸ்டூடெண்ட் டேட்டா செட். இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டை நான் வந்து என்னுடைய பைத்தன் ப்ரோக்ராமில் லோட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா, அந்த ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா அவங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் இது அப்படின்னு நானே ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நியூவாக ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்களோட ஏஜ் சொன்னாலே எனக்கு என்ன பண்ணணும், அவங்க எவ்வளோ ஸ்கோர் இருப்பாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். இதுதான் என்னுடைய கோடிங் மாடல். நான் அதுக்காக என்ன பண்ணும், நான் வந்து லோட் பண்ணணும் என்னுடைய டேட்டாவை. லோட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பாண்டாஸ். நான் ஏற்கனவே லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், லைப்ரரி லோட் பண்ணியிருக்கேன் பாண்டாஸ். அதோடைய ஷார்ட்டஸ்ட் நேம் வந்து பிடின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாண்டாஸ் வந்து ரீட் பண்ணுது, லோட் பண்ணிடுறேன். அது யூஸ் பண்ணுறதுக்கு தான் லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு நான் பிரிச்சுக்கிறேன். என்னோடய எக்ஸ் ஆக்சிஸில் எல்லாமே வந்து என்ன காலம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஏஜ், எஜுகேஷன், இந்த காலம்ஸ் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸில் போயிடணும். ஒய் ஆக்சிஸில் ஜஸ்ட்டு
introversion score மாத்திரம் target variable. இதுதான் வந்து independent variable, இது age வந்து independent variable, என்னுடைய target variable வந்து introversion variable. நான் age பேஸ் பண்ணி என்னுடைய introversion score என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட டேட்டாஸை லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ணிட்டேன், டார்கெட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ட்ரெயின் டேட்டா எக்ஸுக்கும் ஒய்க்கும் டெஸ்ட்டு ட்ரெயின் டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெயின் டேட்டானா அதை என்னோட மாடல் வந்து என்னோட மெஷின் லாங்குவேஜ் மாடல் வந்து என்ன பண்ணும், நான் கொடுக்குற டேட்டாவில் 80% டேட்டா வந்து ட்ரெயின் டேட்டாவை எடுத்துக்கும், 20% டேட்டா வந்து டெஸ்ட் டேட்டாவை எடுத்துக்கும். எப்படின்னா 80% டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி வச்சிரும், சரிங்களா, ஒரு எவாலுவேஷன் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சிரும். 20% டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்த வேல்யூஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா டெஸ்ட் இட் செல்ஃப். அதுக்காக தான் டெஸ்ட் டேட்டாவும் ட்ரெயின் டேட்டாவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் என்னோட மாடல் கிரியேட் ஆகுது. இது மாடல் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒன் சிங்கிள் லைன் தான். மாடல் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ரிக்ரெஷன் மாடல். லீனியர் ரிக்ரெஷன் ஃபார்முலா கிரியேட் பண்ணிவிட்டு நான் கொடுத்த டேட்டாவையும் டேட்டா செட்டு டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து நீ ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடலில் கிரியேட் பண்ணிடுன்னு சொல்லிடுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு தான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை கிரியேட் பண்ணிடுது, எவாலுவேஷனும் பண்ணிவிடுது. அதுக்கப்புறம் ஒய்யை வந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து ஒய்யை பேஸ் பண்ணி ஒய் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம், மாடல் பேஸ்ட் ப்ரெடிக்ட் யூஸிங் எக்ஸ் வேல்யூன்னு சொல்லிடுறேன். எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அது ப்ரெடிக்ட் பண்ண சொல்லிடுறேன், சரிங்களா. இப்போ நான் பண்ண மாடலை ப்ளாட் பண்ணுறேன் கிராஃபில் ப்ளாட் பண்ணுறதுக்கு தான் ப்ளாட் ஸ்கேட்டர்டு. நான் கொடுத்துருக்கேன் ஏஜ் வந்து நான் ப்ளாட் பண்ணுற ஆக்சுவல் வேல்யூஸ் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கணும், அது ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ வந்து ரெட் கலரில் இருக்கணும் நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லேபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். கிராஃப் உடைய லேபிள், எக்ஸ் வேல்யூஸு ஒய் வேல்யூஸ் லேபிள் எல்லாமே கொடுத்துட்டு என்ன ப்ளாட்டை வந்து நான் ஷோ பண்ண சொல்கிறேன். ஷோ பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு எவாலுவேட் பண்ணுறேன். ஆர் ஸ்கொயர் எல்லாமே எவாலுவேட் பண்ணி நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூவாக நான் டேட்டா தரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 17 ஏஜ் 25 ஏஜ் நான் தரும்போது எனக்கு வந்து என்னாகும், அது நியூவாக அதை பேஸ் பண்ணி என்னோடய இன்டர்வர்ஷன் வேல்யூஸை நியூ டேட்டாவை பேஸ் பண்ணி என்னோடய இன்டர்வர்ஷன் வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறது. ஸோ அதை நான் கோடில் ஏற்கனவே எழுதியிருக்கேன், நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பாண்டாஸ் யூஸ் பண்ணி என்னோட டேட்டா செட்டை லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். லிஸ்ட் அவுட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 1,28+ ரோஸ் இருக்குது, 9 columns இருக்குது. ஸோ இதில் வந்து பாதி வந்து 80% will go for a train data and 20% will go for test data. ஸோ இதில் நான் கோடிங்கெல்லாம் எழுதிடுறேன். லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டேன், லோடுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன், நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன், ஒய் ஆக்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். அப்புறம் ட்ரெயின் டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எக்ஸ் 20% will go for a test and 80% will go for a train data. அப்புறம் என்னோட மாடல் க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபிட் மாடல்லையும் நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். அப்புறம் எவாலுவேட் பண்ணுறேன். எவாலுவேட் பண்ணால் என்னோடய ஸ்கொயர்ஸ்லாம் வந்து தான். ஸோ எவாலுவேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளாட் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது இந்த ப்ளாட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், கிராஃப் ப்ளாட்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த கிராஃபையும் நான் ஷோ பண்ண வச்சுருவேன். ஸோ இதுதான் கிராஃப் ஷோ இருக்குது பார்த்தீங்களா. கிராஃபோட டைட்டில், அதில் லேபிள்ஸு, ஒய் ஆக்சிஸோட லேபிள், எக்ஸ் ஆக்சிஸோட லேபிள் வந்து ஏஜ், ஒய் ஆக்சிஸோட லேபிள் வந்து இன்ட்ரோவர்ஷன், அதுக்கு வந்து என்னென்னலாம் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன ப்ரெடிக்டட் வேல்யூ ஸ்கோர் என்னவோ அந்த அமௌண்ட் கொடுத்து நான் எப்படி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ 25 ஏஜ் இருந்ததுன்னா என்னுடைய இன்ட்ரோவர்ஷன் ஸ்கோர் என்னன்னா 4.9. இப்போ வந்து 35 இருக்குது. ஸோ 35 இருந்துச்சுன்னா இன்ட்ரோவர்ஷன் ஸ்கோர் வந்து 4.9 இருக்குது. ஸோ இப்போ வந்து அதுவே 17 ஏஜ் கொடுக்குறேன். அப்போ எவ்வளோ வரும் என்னோடய மாடல் வந்து கால்குலேட் பண்ணும். நான் நியூ டேட்டா வந்து 17 கொடுத்துட்டேன், ஏஜ் வந்து 17 கொடுத்துட்டேன். அது மாடல் கால்குலேட் பண்ணி சொல்லுது எவ்வளோ இருக்குது. 17 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5.0 தான் உங்களோட இன்டர்வென்ஷன் ஸ்கோர். இதை பேஸ் பண்ணி நம்ம ஸோ இது எவ்வளோ ஈஸியஸ்ட் மெத்தட் வித்தின் 10 lines of statement you can write a model, machine language model to predict, forecast பண்ணுறதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ டேட்டா கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மாடல் க்ரியேட் பண்ணி அதோட வேல்யூஸை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து easiest to learn and easiest to do. Within a fraction of a second you can do a prediction. It doesn't require a rocket science model or very big coding or something. Within 10 or 20 lines you can do it with a Python code. So thanks for listening. Next time I'll contact you with another interesting coding logics.
Until if you have any kinds of queries or something, you can post it on a comments, or you can directly connect with me and ask the questions. I'll be able to resolve it. And then I'll be attaching my document also, so those who requires to practice in their home or something, the same kind of code, same kind of model, use the same things. And of course this Python comes free for you. It doesn't require any license, any cost from your side. You can, all you have to do, go to the Google, download an account and load your Python and Jupyter and do it from your home. All the best. See you next time. Bye bye.